வணக்கம் மலையலைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேரும் முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படின்னு சொன்னா தம்பிக்கு என்ன பேர்? கர்ஷிகன். கர்ஷிகன் அப்பாவுக்கு என்ன பேர், அம்மாவுக்கு என்ன பேர்? தயாபரன். தயா. யாருக்கு தயாபரன், யாருக்கு தயா? எங்கள் அப்பாவுக்கு தயாபரன், எங்கள் அம்மாவுக்கு தயா. சரி, வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கணும்? அண்ணா மக்கா. சரி, அண்ணாக்கு என்ன பேர், அக்காவுக்கு என்ன பேர்? அண்ணாவுக்கு பேர் நிதுஷிகன். அக்காவுக்கு பேர் தனுஷ்கா. தனுஷ்கா. சரி, அண்ணாவை நிறைய பிடிக்குமோ அக்காவை நிறைய பிடிக்குமோ? அக்கா அண்ணா. யாராவது ஒரு ஆளை கொஞ்சம் பிடிக்காம விடும், யார் அந்த ஒரு ஆள்? அண்ணா. ஏன் அடிக்கிறான்? அடிக்கிறவன். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார் அண்ணா? 7. 7ஆம் ஆண்டு. அக்கா 10. 10. நீங்கள் 2. 2ஆம் ஆண்டு. அப்போ குட்டி பிள்ளைன்னுட்டு அண்ணா அப்பா படிக்கிறார் போல. அப்படியோ? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கைதறி நாகர்கோவில் அரசியல் தமிழ் கலம்பாடல். டீச்சருக்கு என்ன பேர்? தனையா. தனையா டீச்சர். சரி, உங்களோட வகுப்பில் எத்தனை பிள்ளைகள் படிக்கணும்? என்ன உங்களோட கிளாஸில் எத்தனை பேர்? மறந்தாச்சு. சரி, உங்களோட ஃப்ரெண்ட் யார்? உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்பாங்க நான் அவரோட கதை கேட்க எத்தனை பிள்ளைகள்ண்டு. மறக்கிறது இல்லாமல் என்ன வேற விருப்பம் படிச்சு? போலீஸ். போலீஸ். அப்படியே திருடனை கூட்டிகிட்டு போவீங்களாம். சரியோ? கூட்டி கொண்டு போயிருக்க இடையில என்ன செய்வீங்க? மறந்து போய் போக போகிறீங்க. மறக்காமல் இருக்கணும். என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? இட்லி. ஓகே. தோசை. ஓகே. சோறு. சோறு மட்டும் வித்தியாசமாக வந்துட்டு. புளிச்ச சாப்பாடு நிறைய பிடிக்கும் போலடாக்கா. இட்லியும் தோசையும் புளிச்ச சாப்பாடா புளிக்காத சாப்பாடா? புளிக்காதது இல்லை. அது முதல் நாள் என்ன செய்கிறோம், நாங்கள் செய்து வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றோம். அது கொஞ்சம் புளிச்ச சாப்பாடு. அதுதான். என்ன சோறில் பழஞ்சோறு பிடிக்குமோ உடனே சமைச்ச சோறு பிடிக்கும்? உடனே சமைச்ச சோறு. உடனே சமைச்ச சோறு. சரி, 3க்கும் என்ன கறி பிடிக்கும்? இறைச்சி கறி. ஓகே. என்னத்துக்கு இறைச்சி கறி? பீட்ரூட் கறி. பருப்பு கறி. சரி, தோசையும் இட்லியும் என்னத்தோட சாப்பிடுவீங்க? சாம்பார். சாம்பாரோட சாப்பிடுவீங்களா? ஆனால் இறைச்சி கறியும் பீட்ரூட்டும் பருப்பும் பிடிக்கும். உங்களோட அப்பா என்ன வேலை? உங்களோட அப்பா யோசிக்கிறார். கடல். கடல். சரி, ஓகே. அப்பாவோட போயிருக்கிறீங்களா நீங்கள்? கடலுக்கு போயிருக்கிறீங்களோ? அங்கே போய் என்ன செய்வீங்க? நான் அப்போ கடலுக்கு போய் நிற்பேன். நான் பார்த்து நிற்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டு நிற்பீங்க, அப்பா மீன் பிடிச்சு கொண்டு வருவேன். சரி, அப்பாவுக்கு பிடிச்சுண்டு வர மீன் இல்லை, பிள்ளைக்கு எந்த மீன் பிடிக்கும்? வீட்டை வரைக்கும் மீன் கொண்டு. ஜப்பான் மீன் பிடிக்கும். சரி, ஓகே. ஜப்பான் கடல்லையே பிடிக்கிறது இல்லையே, குளத்திலேயே இல்லை. குளத்திலையும் பிடிக்கலாம், இதுலேயும் பிடிக்கலாம். எனக்கு தெரியல. கடல்லும் பிடிக்கலாம், குளத்திலும் பிடிக்கலாம். என்ன ஆனால் குளத்து மீன் நல்ல மீன், டேஸ்ட் கூடன்னு நினைக்கிறேன். ஜப்பான் கடல் ஜப்பானை விட. என்ன குளத்து மீன் சாப்பிட்டுக்கிறீங்களோ? குளமண்டா என்ன நன்னீரில் பிடிக்கிறது? அதுக்கு அங்கே அந்த பள்ளிக்கும் போய் இந்த ரோட்டுக்கு அலை இருக்கு. குளம் என்ன நன்னீர் மீன் என்று சொல்றது. கடல் என்ன உப்பு. கடல் தண்ணி எப்படி இருக்கு? புளிக்கும். உப்புடா. கடல் தண்ணி எப்படி இருக்கு? வாயில வச்சு பார்த்துருக்குறீங்களோ? உப்பு. உப்பு என்ன செய்யும்? புளிக்கும். உங்களோட ஊர்ல ஓவா உவர்க்கும். உப்பு என்ன உவர்க்கும். அப்ப ஆனா குளத்து நீர் என்ன? நாங்கள் குடிக்கிற தண்ணி மாதிரி நல்ல தண்ணி, அதை சொல்கிறது நன்னீர். என்ன அப்போ அதால் குளத்தில் பிடிக்கிற ஜப்பான் மீன் டேஸ்ட் கூடவா? எனக்கு தெரியாது, அந்த டேஸ்ட் கூடன்னு சொல்கிறவரு. சரியே, ஓகே. நீங்கள் பொலிஸை அப்பாங்க அம்மாவை என்ன வேண்டி கொடுப்பீங்க? என்ன போலீஸ் மாமா அது ஏமாறந்தாச்சு நாங்கள் அதுக்கிடையில சொல்லுங்கள் போலீஸ். இப்போ நீங்கள் போலீஸ் முதல் சம்பளம் எடுத்துட்டீங்கள்,
கற்பனை பண்ணி பாருங்க சரியா. எடுத்தா அந்த முதல் சம்பளத்தை வச்சு அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வேண்டி கொடுக்கணும்னு நினைப்பீங்க? ஓகே 2 பேருக்குமா? ஏன் அப்பாவுக்கு இதுவரை சின்ன டெலிஃபோன் வாங்கி. ஏன் சின்ன டெலிஃபோன் வாங்கி பெரிய டெலிஃபோன் வாங்கி கொடுக்கலாம் தானே? அது பெரிய டெலிஃபோன் தாத்தாக்களுக்கு ஜூஸ் பண்ண தெரியா. தாத்தாக்கு ஜூஸ் பண்ண தெரியும். அது கூட நீ போலீஸா வரைக்கும் அப்பா வயசு வந்துடும் அதானே தாத்தாக்கள் விட்டிய அதுக்கிடையில அப்பாவை. சரி அப்பாவுக்கு அப்பா யூஸ் பண்ணுவார், அப்பா பழகிடுவார். தாத்தாக்கு தான் யூஸ் பண்ண தெரியாது என்ன? சரி அப்பா பார்த்துட்டு கவலைப்பட போறார், பேரவன் போலீஸா வரைக்கும் என்ன தாத்தா ஆக்கி போட்டாடே அப்படின்னு சொல்லி. சரி அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? கூட்டி கொடுப்பேன், வெங்காயம் ஊற்றி கொடுப்பேன், உள்ளி உரிச்சு கொடுப்பேன். ஓகே அப்ப பெரிய உதவி செய்யற போய் நீங்கள் வீட்டுல அப்படித்தானே? சரியான குழப்படி போல வீட்டுல இல்லையோ? குழப்படியோ குழப்படி இல்லையோ? குழப்படி இல்ல, பார்க்க தெரியல உங்களுக்கு. இப்ப பாட்டு பாடி காட்டும். குவா குவா வாத்து குட்டைக்கால் வாத்து தத்தி செல்லும் வாத்து வெள்ளை நிற வாத்து பெருமளவு வாத்து. சரி வாத்து பார்த்துருக்குறீங்களா? எங்க? கடையில எல்லாம் நினைக்கும். போன்லாம் பார்க்க நான் போன்ல என்ன எல்லாம் பார்ப்பீங்க? டிவில வர்ற கரடி, பாம்பு, நரி. சரி இப்ப நீங்க போலீஸா வந்த அப்புறம் ஒரு பிள்ளை வந்து போன் பார்த்து பார்த்து அதுக்கு அடிமையாயிட்டேன்னு சொல்லி அம்மா வந்து முறைப்பாடு சொல்றா, என்ன செய்வீங்க நீங்க? நீங்களே போன் பார்த்தா நாங்கள் பார்க்கறதுக்கு என்ன? போன் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? பார்க்க கூடாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? போன் பார்க்க கூடாது என்ன? விளையாடணும். யாரோட விளையாடுவீங்க வீட்டை? நான் நிவிஷன், சஞ்சய், சின்னா. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க அவையோட? டிக் டிக் கேரம் சம்பந்தம் அந்த விளையாட்டு. மற்றது தர 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 அந்த டிக் டிக் யார் வந்தான் அரசன் வந்தான்ன்றது இருந்து விளையாடுறது, ஓடி விளையாடுறதா? ஓடி விளையாடுறது. என்னென்னு விளையாடுறது அது? டிக் டிக் யார் வந்த அரசன் வந்தான், ஏன் வந்தான் நிறம் சொல்ல ஒரு அரசன் சொல்ல அவன் அந்த நிறத்தோட அடி அவள் பிடி நம்ம அரசன் பிடிச்சிட்டானா அவன் அரசன். அடடா அதுக்குள்ள நீங்க ஓடிடணும். ஓடி அந்த கலரை தொட்டாதான் நாங்க நிக்கலாம். அந்த கலர் வந்து உங்களோட சூழல் இயற்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், அதை ஓடி. பச்சை என்ன நம்ம பச்சையிலேயே தொடணும் இல்லையண்டா? சரி அதான் பிடிச்சோம். அடடா சரி ஓகே. அதுக்கு பிறகு அவர் அரசர் ஆயிடுவார், பிடிச்சவர். எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா விளையாடுவீங்க. அப்படி விளையாடலாம் தானே போன் பார்க்காம? ஓ கேப்சிகன் எவ்வளவு நேரம் போன் பார்ப்பீங்க? சொட்டு நேரம். யாரோட சண்டை பிடிப்பீங்க போன் பார்க்கறதுக்கு? நான் சண்டை பிடிக்கிறேன், அதில் போன்றேன் எடுத்து நான் பார்ப்பேன். அண்ணா அக்கா ஒரு தரம் பார்க்குறேன்லப்பா வீட்டை போன் பார்க்குறேன். அண்ணா ஃப்ரீ ஃபயர் பார்க்குறேன். சரி ஓகே. இப்போ நான் இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க. Drone, drone, draw a ball, ellie down the stream, merrily, 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 travel in the stream. ஓகே ஒட்டி ஓட்டம். நாங்கள் என்ன டக்குன்னு பாடிட்டு டக்குன்னு ஓடுறது போல் ஸ்கூல்ல என்னென்ன போட்டியில் பங்கு பெற்றி இருக்கிறீங்க? வளையம் சுற்றி ஓடுறது. ஓகே வேற? தந்தறிஞ்சது. எல்லா விளையாட்டிலும் ஸ்கூல்ல பங்கு பெற்றது போல அப்படியோ? ஓ சரி ஓகே. எல்லாத்துலயும் எங்களோட குரூப் தான் ஃபர்ஸ்ட். நான் ஒன்றில் மட்டும் நாங்கள் தோத்துட்டோம். எங்கத்துல தோத்து நீங்கள்? இந்த கண்ணங்கோயில் கிரவுண்ட்ல வச்சு செஞ்சது. அந்த விளையாட்டு போட்டியில பச்சை கலர் தான் ஜெயிச்சது, பச்சை கலர் கொடி. நீங்க விட்டு நீங்க எங்களோட டீச்சர் அந்த பள்ளிக்கூட டீச்சர் சொன்னாங்க நாங்கள் இங்கே நிற்கிறோமா, அப்போ அவங்க இந்த உறவை ஓட்டாங்கன்னு சொல்லுவோம். அதான் நாங்கள் அவுட்டாங்க. அடடா நாங்கள் அடுத்த முறை ஜெயிப்போம் என்ன? சரி யார் யார் பங்கு பெற்று நீங்கள் கண்ணன் கோயில் விளையாட்டில் நடந்த விளையாட்டு போட்டியில்? பச்சை கவுஸ் மட்டும். பச்சை கவுஸ் முதலாவது, மஞ்சள் கவுஸ் ரெண்டாவது, நாங்கள் சோப்பு கவுஸ் கடைசி. சரி ஓகே. நாங்கள் ரெண்டாவதாக வந்துட்டு தானே அடுத்த முறை ஃபர்ஸ்ட்டாக வாரத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாடணும், வடிவாக விளையாடணும் என்ன? கவலை போல எங்களுக்கு அப்படியோ தோத்துட்டோம்ண்டு.
இல்லை என்ன விளையாட்டில் வெற்றியும் தோல்வியும் சமம். ஆனால் நாங்கள் வெற்றி பெறதுக்கு கட்டாயம் முயற்சிக்கணும். எதில் நீங்கள் தோத்தீங்களன்னு யோசித்து அடுத்த முறை வடிவாக விளையாடணும். சரி, எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க நீங்கள் அண்ணா அக்கா எல்லாரும்? உங்களோட அப்பா அங்கே ஓடிக்கணும் போகிறவர்? முதல்ல நான் சின்ன வயசுல நீ எங்களப்பா எல்லாரும் கூப்பிடுன்னு எங்களை சோறெல்லாம் போனது எங்கள் அம்மா. என்னம்மா? கடலுக்கு போனாங்க. அரியாலை அப்படியே போயிருந்தாங்க அரியாலைக்கு. ஓகே. நாங்கள் எங்களப்பா எனக்கு வெண்ணிக்கெல்லாம் கொண்டு போனேன் செத்த வீடுக்கு. வந்து வெண்ணிக்கெல்லாம் நாங்கள் போய் கடை அபியனா கடை திறந்து நாங்கள் கடை புதுசாக கண்டு நம்ம அதுக்கு நாங்கள் சாமான் துவைக்கிட்டு கொண்டே கூப்பிட்டதான். சரி, வெண்ணில வேறு என்ன பார்த்த நீங்கள்? அப்படியே அந்த கடைக்கு போயிட்டு அவருக்கு உதவி செய்துட்டு அப்படியே வீட்டை வந்துட்டீங்க போல. அப்படியோ? பிள்ளைக்கு எந்த இடம் போய் பார்க்கணுமென்ற ஆசை இருக்கு? வெளிநாடு. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வடிவாக படித்து இங்கிலீஷ் எல்லாம் படித்து வெளிநாடு போகணும். சரியே? அப்படியே படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் வெளிநாடு போவோம். நீங்கள் அவ்வளோச்சு போகணும். அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாதானே? நீங்கள் அவ்வளோச்சு போகணும். சரியே? அல்லது இப்போ நிறைய போட்டிகள் எல்லாம் இருக்குது. அந்த போட்டிகளில் பங்கு பெற்றினாலும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி வடிவாக படிக்கணும். சரியா? ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்து இருக்கிறோம். அடுத்ததனோட கதைக்கிறதுக்கு ரெடியா? பொண்ணு ரெடியா வந்து இருக்கிறா. பொண்ணுக்கு என்ன பேர்? கமிர்தினி. கமிர்தினி. கமிர்தினின்ற அப்பாவுக்கு என்ன பேர்? உதயசியர்தன். அம்மாக்கு? புஷ்பா. வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கணும் கமிர்தினி வீட்டை? அண்ணா. அக்காவுக்கு என்ன பேர்? அண்ணாக்கு என்ன பேர்? அக்காவுக்கு ஐஸ்வர்யா, அண்ணாக்கு திசான். சரி, பிள்ளை எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்? தரம் 4 ஹைதடி நாவற்குழி அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை. டீச்சருக்கு என்ன பேர்? துணை ஆசிரியை. சரி, ஓகே. அப்பா என்ன வேலை செய்கிறார்? அம்மா என்ன செய்கிறார்? அப்பா டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். சரி, ஓகே. அண்ணா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார்? 11. அக்கா? அக்கா 14. ஏஎல். அக்கா ஏஎல் படிக்கிறா, அண்ணா ஓஎல் படிக்கிறா, நீங்கள் 4ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. சரி, ஓகே. பிள்ளைக்கு படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? டாக்டர் அம்மா. நாங்கள் கொஞ்சம் சத்தமாக கதைக்கணும். என்ன டாக்டர் அம்மா? என்ன நீங்கள் கதைக்கிறதுக்கு நோயாளிக்கு கேட்காம விட்டா என்ன செய்யலாம்? அப்போ நாங்கள் சத்தமாக கதைச்சி பழகணும். போய் டைம் இப்படி தான் கதைக்கிறீங்களோ? சரி, நீங்கள் இப்போ பாட்டு பாடி காட்டுறீங்களோ? உங்களுடைய வயது எத்தனை? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். எனது வயது நவைய பலனுக்கோ பலனுக்கோ எனது வயது 9. பாருங்கள். ஓகே. யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு சிங்களம்? டீச்சர். வயசு என்னண்டு சிங்களத்தில் சொல்றது? சரி, ஓகே. வீட்டு யார் சொல்லி தர பிள்ளைக்கு சிங்களம்? அக்கா. அக்காவுக்கு சிங்களம் மேலுமோ? சரி, அக்கா அடிச்சு படிப்பிப்பாவோ அல்லது அண்ணாவோ? யார்கிட்ட படிக்க பிடிக்கும்? அக்காட்ட. அண்ணா அடிக்கிறதால அக்காட்ட படிக்க பிடிக்கும். வீட்டையும் நீங்க சத்தம் போட மாட்டீங்களோ? எப்படி சத்தம் போடுவீங்க வீட்டை? கத்தி. அதே மாதிரி என்னோட கதைக்கலாம் தானே. எந்த சவுண்டும் உங்களோட சவுண்டும் ஒரே அளவில் இருக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கதைக்கிறீங்களோ? இப்படி கதைச்சா எங்களுக்கு கேட்குது இல்லை. சண்டை பிடிச்சாலும் சத்தமாக தானே. பிள்ளைக்கு என்ன பாடம் பிடிக்கும்? தமிழ் பாடம் பிடிக்கும். எது பிடிக்காது? எல்லா பாடமும் பிடிக்கும். அதில் தமிழ் வந்து ஸ்பெஷலாக பிடிக்கும். சரி, உங்களோட தமிழ் புத்தகத்தில் என்னென்ன பாட்டெல்லாம் இருக்கு? காக்கை பாட்டு பாடவே. ஓகே. கந்தன் செய்த தோட்டத்தில். இந்த 2 பாடலும் பிள்ளைக்கு எந்த பாட்டு ஃபுல்லாக பாடா? கந்தன் செய்த தோட்டத்தில். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கோம். கமிர்தினி வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டுக்கிறா. கமிர்தினி, யாரோட நீங்கள் வீட்டை விளையாடுவீங்க? நாய். நாயோடையோ? அப்படி என்ன விளையாட்டு விளையாடுவீங்க நாயோட? ஊஞ்சலாடி. என்ன பேர் உங்களோட நாய்க்கு? பேபி. சரி, உங்களோட பேபி உங்களை ஊஞ்சலாட்டுமா அல்லது நீங்கள் பேபியை வச்சு ஊஞ்சலாட்டுறதா? நான் ஊஞ்சலாட பேபி என்ன பிடிக்கும். நீங்க ஊஞ்சலாட பேபி வந்து ஓடி வந்து உங்களை பிடிக்கும். சரி, பேபிக்கு யார் சாப்பாடு வைக்கிறது?
அண்ணா நீங்க என்னெல்லாம் செய்வீங்க பேபியோட? என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க? ஊஞ்சல் ஆடுவீங்க, வேற? ஓடி பிடிச்சு. ஓகே, வேற? சரி, ஸ்கூல்ல யாரோட விளையாடுவீங்க? ஃப்ரெண்ட்ஸோட. என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க? ஒளிச்சு பிடிச்சு, குளம்கரை. குளம்கரை. உங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் என்ன பேர்? மிதுலா, தஸ்மிதா, லதுசா. ஓகே, 4 பேரும் என்ன குளப்படி செய்வீங்க? என்ன குளப்படி செய்வீங்க ஸ்கூல்ல? கதைச்சு கொண்டே இருப்பீங்களோ படிப்பிக்க? எல்லாம் என்ன செய்வீங்க? என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? என்னத்துல சாப்பிடுவீங்க? சாம்பார். இட்லி சாப்பிட்ற மாதிரி தெரியவே இல்லை. நான் வாயாசவை வச்சு தான் இட்லி சொல்கிறா அப்படின்னு யோசித்தேன். நான் இட்லியை சொன்னேன். நீங்கள் எனக்கே கேட்கல. சரி, சாம்பாரோட அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? வீடு போட்டு கொடுக்குறேன் நான். வேறு? பாத்திரங்கள். சரி, நீங்கள் 4-5 பேர் எங்கே போயிருக்கிறீங்க? பூங்கா. ஓகே. கடல். சரி, கடலுக்கு போய் என்ன செய்வீங்க? கடலுக்கு போய் மீன் பார்க்கணும். மீன் பார்க்கறது மட்டும்தான். நீங்கள்லாம் குளிக்க மாட்டீங்க? குளிக்கிற நீங்கள். சரி, ஓகே. அப்பாவுக்கு என்னென்ன வாகனம் ஓட தெரியும்? இப்போ என்ன ஓடுறவரப்பா? பைக்கும் லொரியும் ஓடுறவர். சரி, எங்க அப்பா பிள்ளைய எங்க ஊட்டிக்கிட்டு போயிருக்கிறார் லொரியில? ஜாழ்ப்பாணம். ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து என்ன செய்யற நீங்கள்மா? நீங்க எங்க இருக்கிறீங்க இப்ப? எந்த இடம்? வீடு? உங்களோட வீடு எங்க இருக்கு? கோயிலாக்கண்டி. கோயிலாக்கண்டியில இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து அப்ப என்னெல்லாம் வேண்டி தருவேன்? எனக்கு படிக்கக்கூடிய பொருட்கள். ஓகே, நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுடைய அப்பா வாங்கி தர. அதில் படிக்கக்கூடிய பொருள்னா கட்டாயம் வாங்கி தர. அப்படிதான் நான் கமிர்தினி. சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கமிர்தினி வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? திபிஷன். திபிஷன். திபிஷன் அப்பாக்கு என்ன பேர்? தங்கேசன் ராசா. அம்மாக்கு? சஜிதா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறோம் திபிஷன் வீட்டை? அண்ணா, தங்கச்சி. அண்ணாக்கு என்ன பேர்? மபிஷன். தங்கச்சிக்கு என்ன பேர்? சஸ்மிதா. குட்டி பொண்ணு உங்களோட தங்கச்சி? குட்டி குழந்தையோ? பேசாம எனக்கு தாரீங்களோ உங்களோட தங்கச்சிய? என்ன விருப்பமே தங்கச்சி நிறைய. சரி, நீங்க என்னவா வேற விருப்பம் படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம்? இன்ஜினியர். ஓகே, எங்களோட இன்ஜினியர். உங்களோட குட்டி தங்கச்சிக்கு என்ன வேண்டி கொடுப்பீங்க? என்ன தங்கச்சியை கேட்டா மட்டும் ரியல் தர மாட்டேன்னு என்ன வேண்டி கொடுப்பீங்க? சாக்லேட்டா? தங்கச்சிக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், நிறைய காப்பு சங்கிலி வாங்கி கொடுக்கலாம், மோட்டர் பைக் வாங்கி கொடுக்கலாம். பெருசால யோசிக்கணும். நிறைய பிடிச்சா? நிறைய பிடிக்குமோ பிடிக்காத தங்கச்சிய? நிறைய பிடிக்கும். அப்ப தங்கச்சி கேட்கறதெல்லாம் அண்ணா என்ன செய்யணும்? வேண்டி கொடுக்கணும். சரி அண்ணா. அண்ணா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2. சரி, உங்களுடைய அண்ணா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார்? 6ஆம் ஆண்டு படிக்கிறார். அப்பா என்ன வேலை செய்யறார்? கடற்தொழில். அம்மா? அம்மா என்ன வேலைக்கு போறவா வீட்டை நிக்கிறவா என்ன செய்யறவா? வேலைக்கு போறவா. நின்றுட்டா. ஏன் நின்றவா? தங்கச்சி. அடடா, தங்கச்சி பிறந்த அப்புறம் நின்றுட்டா. அது அப்புறம் இன்னும் போக இல்லை, அப்படித்தானே? சரி, ஓகே. அப்ப தங்கச்சி எல்லாம் வளர்ந்த அப்புறம் போவாவே வேலைக்கு? அம்மா தங்கச்சி வளர்ந்த பிறகு வேலைக்கு போவாவோ போக மாட்டாவோ? போவா. சரி, அப்படி என்ன வேலைக்கு போறவா அம்மா? என்னம்மா அது? எங்களுக்கு வேறையில நாங்க பிறகு யோசிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க என்ன அங்க போறாண்ட. சரியா? ஓகே. உங்களோட டீச்சருக்கு என்ன பேர்? வனியா. வனியா டீச்சர். சரி, ஓகே. வனியா டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? பாட்டு. எத்தனை பிள்ளைகள் உங்களோட கிளாஸ்ல? 21 பேர் படிக்கிறீங்க. சரி, நீங்க எத்தனையாம் பிள்ளையா வருவீங்க 21 பேர்ல? முதல் நாள் முதலாம் பிள்ளையா வந்தேன். 2ஆம் பிள்ளையா. அச்சோ, ஏன் எல்லாரும் 2ஆம் பிள்ளையா வந்து முதலாம் பிள்ளையா வாரு? நாங்களே விட்டு நாங்கள்
ஏன் முதலாம் பிள்ளையில இருந்து 2ஆம் பிள்ளைக்கு போனீங்க சொல்லுங்க பாப்பா. என்ன யார் அப்ப முதலாம் பிள்ளை? ஓகே, அப்ப அடுத்த முறை என்ன செய்யணும்? அடுத்த தவணைக்கு முதலாம் பிள்ளைய வரணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்? படிக்கணும். படிச்சாதான் நாங்க இன்ஜினியரா வரலாம். வந்தா தான் வேற கூட தங்கச்சிக்கு எல்லாம் வேண்டி கொடுக்கலாம். என்ன அதுக்கேற்ற மாதிரி படிவா படிக்கணும். விளங்கிச்சோ? என்ன பாடத்துக்கு குறி எடுத்த நீங்கள்? அப்ப என்ன பாடத்துக்கு குறி எடுத்த நீங்க? எல்லா பாடத்துக்கும் கூட எடுத்துட்டு ஒரு பாடத்துக்கு மட்டும் குறி எடுத்ததால தான் உங்களுக்கு அவர் முதலாம் பிள்ளையாய் நீங்க 2ஆம் பிள்ளையாயும் வந்திருக்கிறீங்க. அடுத்த முறை என்ன பாடம் பார்த்து படிவா எல்லா பாடமும் படிச்சு கொண்டு போகணும். சரியோ? ஓகே. பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? சோறு, பால் சோறு. சாப்பிட்டுட்டு வந்தது பால் புட்டு. நிறைய பால் நிறைய பிடிக்கும் போல. அப்படியோ? யார் சமைக்கிறது வீட்டை? அம்மம்மா தான் சமைக்கிறது. சரி, பால் சோறு என்னத்தோட சாப்பிடுவீங்க? சும்மா வருமே பால் விட்டு சும்மா சாப்பிடுங்க. அப்படியோ? சம்பளெல்லாம் சேர்த்து சாப்பிட மாட்டீங்க? சம்பளோட தான். சம்பளோட சாப்பிட்றது தான் டேஸ்ட். என்ன எனக்கு நிறைய பிடிக்கும் பால் சோறு. நான் சம்பளோட சாப்பிடுவேன். சரி பிள்ளை, இந்த பேர் திபிஷன். ஓகே சரி, எனக்கு பாட்டு பாடி காட்டுறீங்களோ? என்ன பாட்டு? கண்ணே மணியே எழுந்திடு, காலை கடனை முடித்திடு, திண்ணை மேலே அமர்ந்திடு, தினமும் பாடம் படித்திடு, அப்பா சொல்லை கேட்டிடு, அம்மாவுக்கு உதவிடு, மனதில் நல்லதை நினைத்திடு, மற்றவர்களுக்கு உதவிடு. ஓகே, நீங்க அப்பான்னு சொல்லி கேட்குற நீங்களோ? அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுக்குற நீங்க? வேற? சரி, நீங்க வீடு கூட்டுவீங்களா? அப்ப கூட அக்கா அக்கா இல்ல அண்ணா 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 முத்தம் குட்டி கொடு. அண்ணா முத்தம் குட்டி கொடுப்பினார். நீங்க வீடு கூட்டுவீங்க. அம்மா சமைப்பா. என்ன அப்பா என்ன செய்வார் வீட்டு? அப்பா வேலை பார்த்துவேன். ஓ அது சரி. வீட்டை வந்து என்ன வேலை செய்வேன்? அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பார் அப்பா? என்னையும் வேண்டி கொடுப்பார். என்னையும் தேவை என்ன வேண்டி கொடுப்பார். பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? யாரோட விளையாடுவீங்க? கர்சிகனோட. ஓகே, கர்சிகன் குளப்படியோ? பார்க்குற நீங்க குளப்படியோ கர்சிகன் குளப்படியோ? யார் குளப்படி? கர்சிகன். என்ன குளப்படி செய்வார் கர்சிகன்? அச்சோ, டீச்சர்கிட்ட சொல்ல கேட்குறீலையோ? நீங்க கேட்பீங்களோ டீச்சர்கிட்ட சொல்ல? இப்போ கர்சிகன் டீச்சரை சொல்ல கேட்காம என்ன செய்கிறவர்? நிற்கிறவர். நீங்க மட்டும் கேட்டுட்டு அப்படி எல்லா வேலையும் செய்துட்டு வருவீங்க. இனிமே கர்சிகனும் டீச்சரை சொல்ல கேட்டு படிவா படிப்பார். என்ன விருப்பம் உங்களோட ஃப்ரெண்ட் நல்லா படிக்கணுமெண்டு? ஓ அப்போ நீங்க அட்வைஸ் பண்ணலாம் தான் உங்களோட ஃப்ரெண்டுக்கு, இல்லையோ? கேட்க மாட்டேன்றானே என்ன சொன்னாலும். அப்படித்தானே? கேட்குறதே இல்லை. என்னன்ட்டு சொல்றது? நான் பேசாம விளையாடிக்கொண்டே இருப்பேன். சரி ஓகே, எனக்கு சிங்கள பாட்டு பாடிக்காட்டும். மகே பொடிதாரா பீ பீ காவா கொட்டராது பாட்ட அங்க சுது பாட்ட. சரி, யார் பிள்ளைக்கு சிங்கள பாட்டு சொல்லி தரது? டீச்சர். வீட்டு யார் சொல்லி தரது? அண்ணா. அண்ணா. அண்ணாக்கு சிங்களம் தெரியும்? அப்ப படிச்சபடியா கொஞ்சம் சிங்கள டியூஷனுக்கு போறதால அண்ணா சொல்லி தருவேன். அண்ணா அடிக்க மாட்டாரு பிள்ளைக்கு? அண்ணா அடிப்பாரு? அடிக்க மாட்டாரு? அடிக்கிறவர். அப்ப அண்ணாவோட சேர்ந்து விளையாடுற இல்லையா நீங்க? என்ன விளையாட்டு விளையாடுறீங்களா அண்ணாவோட? நீங்க சொன்னீங்க உங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து விளையாடுறேன்ட்டு. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க அண்ணாவோட சேர்ந்து? தக்காளி புக்காளி. என்ன அது? என்னது தக்காளி புக்காளி? என்னென்னு விளையாடுறது? கை வச்சு தக்காளி புக்காளி என்ன சொல்றது? சார் சொல்லி காட்டுங்க பாப்போம். தக்காளி புக்காளி தரும தக்காளி கப்பல் அந்த ரவுண்ட் அடிக்குது ABCD. ஓகே, அப்ப அதுல வெண்டால் என்ன செய்யறது? வெண்டால் கை திருப்பணும். என்ன வேணும்? கை திருப்பணும்.
கையை தூக்கி போடணும், அதாவது இப்படி இருந்த கையை இப்படி செய்யணும். சரி, ஓகே. பிறகு இப்படி பிறகு ஓடுறது அப்படியோ கடைசி கையை எடுத்து சரி 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 அவர் கையை எடுத்து அவர் அப்படியே விலை போயிடுவார். பிறகு அடுத்தாள் அப்படித்தானே? சரி, யார் சேர்ந்து விளையாடுவீங்க? நீங்களும் அண்ணாவும்? ஓகே. கர்ஷியன் உங்களோட வீட்டுக்கு பக்கத்து இருக்கிறார்? இல்லை, சொட்டு தூரம். சொட்டு தூரம் வந்தால் சேர்ந்து விளையாடுவீங்க. அப்பா அங்கே பிள்ளைய கூட்டிக்கொண்டு போயிருக்கிறார் பூங்கா. பூங்கா வேறு? வேலனைக்கு. ஏன் வேலனைக்கு போனீங்க? அம்மா நிற்கிறா. அம்மம்மா வேலனையில நிற்கிறா. சரி, வேற? வேலனைக்கும் பூங்காக்கும். சரி, எங்க போவ பிள்ளைக்கு நிறைய பிடிச்ச? பூங்காவோ வேலனையோ? பூங்கா. பூங்கா. யாரோட சேர்ந்து பூங்காவில் விளையாடுங்க? நீங்களும் அண்ணா குட்டி தங்கச்சின்றதால தங்கச்சியை கூட்டிக்கொண்டு போகிறீல்ல, அப்படித்தானே? சரி, ஓகே. வடிவா அண்ணாவோட ஒற்றுமையாக விளையாடணும். சரியோ? இப்போ எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்கோ. Birds fly in the sky, cha la la la. Kite fly in the sky, cha la la la. Plane fly in the sky, cha la la la. They are all in the sky, cha la la la. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். திபிஷன் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார். இன்றைக்கு வந்து 3 குட்டீஸும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கணும். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.